எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில. லாஸ்ட்டு 2 டேஸாகவே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸு எதை பார்த்தாலும் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீடியோ சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிட்டு இருப்பீங்களா? இல்லை. மேபி இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்கிட்ட சொல்லுவீங்களா, இல்லை பேசஞ்சர்ஸ்கிட்ட சொல்லுவீங்களா? உங்கள் சேஃப்டியை தானே நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தானே பண்ணணும். இப்படி ஒருத்தன் தப்பாக நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருப்பீங்களா? அது நல்லா 2 மில்லியன் கிட்ட போயிடுச்சு வியூஸ். அவர் துக்கம் நாங்கள் இறந்துட்டார், சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டார். கேரளாவில் கோழிக்கோடு அப்படின்றத மீதான்றவங்க பண்ணியிருக்கீங்க. கேரளா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் அவர் எதுவும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதனால திரும்ப நமக்கு இந்த மாதிரி 1000 மட்டும் ஒரு பைக்கில் கூட வீடியோ எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இறங்குற வரைக்குமா? அந்த வீடியோவில் அந்த பொண்ணோட ஃபேஸை கூட பார்க்கல, கேமராவை கூட பார்க்கல, எதுவுமே பார்க்க கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. இது நான் எப்படி சொல்கிறது, இது நான் ஒரு மோட்டிவாக எதுவுமே நான் பண்ணலை, இது நான் பிளான் பண்ணி பண்ணலை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுது. அவங்க வீட்டில் அவர் இறந்ததுக்கப்புறம் பகலில் எல்லாருமே அழுகிறாங்க ஒரு மாதிரி. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு மேம் மெட்டீரியல் ஆகிட்டாங்க, ஒரு மீமாவே ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு அட்டையை வச்சுக்கிறது, இல்லாட்டி நடுவில் பேகை வச்சுக்கிறது, வச்சுட்டு இவங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இது ஒரு மீம் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க. இல்லை, எப்படி உங்களுக்கு சிரிக்க முடியுது? வீடியோ எடுக்கிறீங்க, எப்படி சிரிக்க முடியுது? ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு செவ்வில் காட்டி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். உங்கள் வியூஸுக்காகவும் உங்கள் லைக்ஸுக்காகவும் ரீல்ஸு பண்ணி போடுறீங்கல்ல, கேட்டால் அது வேறு இது வேறுன்னு. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீடமு, ஈக்குவாலிட்டி, ட்ரெண்டு இப்படி பல பேரை வச்சு பல தப்பு பண்ணி புருஷனுக்கு மட்டும் காட்ட வேண்டியதை உலகத்துக்கே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது இப்போ சின்ன பசங்க முதல்ல பரவி வந்துட்டுருக்கு. கேட்டால் ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட்டு. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. பல இடத்துல பல பசங்க பல பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடும்போது ஆமாம் பசங்கனாலே இப்படி தான் தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, என்ன இதுன்னு கூட கேட்டுக்காம. தெரியல, இப்போ தான் அந்த ஊரில் நடந்திருக்கு, நம்ம ஊரில் எப்போ வரும்னு தெரில. தயவு செஞ்சு எல்லா பொண்ணுங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம், எல்லா பசங்க சார்பா, அவன் தப்பு பண்ணால் மட்டும் தண்டனை கொடுங்க. உங்கள் வியூஸுக்காகவும் நீங்கள் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக ஒருத்தனை பலிகாட் ஆக்காதீங்க. அது அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி இருக்க ஃபேமிலியும் பாதிக்குது. அந்த பொண்ணு வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீடியோ கீழே கமெண்ட்ஸ் இருக்குல்லையா, அதெல்லாம் போய் பார்க்குறோம். நம்ம ஊர் பிள்ளைங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கக்கூடாது, செத்துடணும், இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், எதோ போட்டு வச்சுருக்காங்க, கெட்டார்த்த முதற்கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. அவன் யார் என்னன்னே தெரியாது, ஃபுல்லாக ஒரு என்ன விஷயம்னே தெரியாமல் அப்படி பேசுகிறானுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வீடியோ வந்துருச்சு, அந்த பொண்ணை திட்டி நிறைய வீடியோ வந்துருச்சு, இவருக்கு சப்போர்ட்டடாக நிறைய வீடியோ வந்துருச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. முன்னெல்லாம் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்லையோ பஸ்ஸுலையோ இல்லை தனியாக போகிறாங்க அப்படின்னா பொண்ணுங்களையும் சேஃப்டி இல்லாமல் இருக்கும், இப்போ பசங்களையும் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு தப்பான விஷயத்த பரப்பாதீங்க, நீங்களே க்ரியேட் பண்ணி பண்ணாதீங்க. எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம் பேசுவோம் இதை பற்றி. அதுக்கப்புறம் திரும்ப ரீல்ஸ் தான், திரும்ப அடுத்த டாபிக் தான். சர்க்காரில் தளபதி விஜய் சார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும், அதனால் இதை விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நடக்குது. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சொல்கிறது தான், அந்த ஊரில் அப்படி பண்ணுறாங்க, இந்த ஊரில் இப்படி பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஊரில் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பானது எதையும் பரப்பாதீங்க. நீங்கள் பரப்புறது உங்கள் லைக்குக்கும் உங்கள் ஃபேமஸுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. பசங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருப்போம், எல்லா பசங்களும் சேர்த்து தான் சொல்லுது. பண்ணாத தப்புக்களை இப்போ போட்டு அடிக்கிறானுங்க, மாட்டுக்கட்டில் அடிக்கிறானுங்க, பார்த்துக்கோங்க. எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, ஒரு சில பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஒன்று தப்பா ரைட்டான்றது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வீடியோ நீயே இதுக்காக தானடா பேசுகிற, உன் வியூஸுக்காக உன் லைக்குக்காக தானே பேசுகிறேன். தயவு செஞ்சு அந்த லைக்கு கர்மமே எனக்கு வேணாம், வேணவே வேணாம், ஓகேவா? எல்லாருமே தான் நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் தீபக். ஆனால் போங்கடா.